ஒரு கால் எடுத்து இப்படியே தான். நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரது பார்த்தீங்க, இவரது மட்டும் உங்களுக்கு எப்படி ஆகும்? கால் எடுத்து இப்படியே தான் வருது. இதே சண்டையே தான் வருது. எந்த பாட்டுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் இந்த கடையில் வாங்கின பாட்டில் தான் வரும். வேற எந்த கடை எங்கடா இருக்கு? பக்கத்தில் இருக்கு. அதில் போட்டால் 10 ரூபா வந்துருந்தா ஸ்கேனிங்கே சரியா வரலையே. அது இங்கே தானே வாங்கி இங்கே தானே குடிக்கிறாங்க. எது ஸ்கேன் ஆகுது, எது இது ஆகுது? எங்க பாட்டில் இங்கே தானே வாங்கி எல்லாம் குடிக்கிறாங்க. எல்லா மக்களும் இங்கே தானே வாங்கி குடிக்கிறாங்க. இங்கே வராம அதில் ஸ்கேன் ஆகலைன்னா எது என்ன ப்ராப்ளம்? இப்போ வாங்கின பாட்டி தானே வாங்கி குடிக்கிறாங்க. ஸ்கேனிங் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம்? ஒன்று மிஷின் ப்ராப்ளமா இல்லை பாட்டில் ப்ராப்ளமா? சொல்லுங்க பார்க்கலாம். கடை கேட்டால் கடைக்காரங்க கொடுக்க மாட்டாங்களே. ஸ்கேன் எங்கெங்க ஆகுது? நீங்க போய் பண்ணி பாருங்க. எங்கெங்க வர்றேன்னு சொல்றாங்க. ஸ்கேன் மிஷினே ப்ராப்ளம். மக்களை ஏமாத்துறீங்க. இதெல்லாம் இல்லை செய்ய மாட்டீங்க. இங்க தானே வாங்கி குடிக்கிறாங்க இத்தனை பேர் இங்க தானே வாங்கி குடிக்கிறீங்க. ஸ்கேன் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சா? பாட்டில் எதுனா ஒர்க் ஆயிடுச்சா? மிஷினும் சரியில்லை, மக்களும் சரியில்லை. இதனால ஒயின் ஷாப்பே வேஸ்ட், பாட்டிலும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். மக்களை ஏமாத்துறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்கோசம் இந்த மாதிரி. ஆமா, மக்களை ஏமாத்துறாங்க. ஏமாளி நம்ம தான், வேற யாரும் இல்லை. நம்ம தான் ஏமாளி, வேற யாரும் இல்லை. நம்ம தான் ஏமாளி. என்ன மிஷின் இது? இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகும்? இந்த தமிழ்நாட்டில் இப்போ டாஸ்மாக்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக இந்த மிஷினை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் வெளியில் போட்டுறாங்க, அது வேண்டாம், இப்போ மிஷினை வச்சு பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து வெளியில் வந்து பாட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, இந்த மிஷினில் போட்டால் பாட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் வேணால் மொபைல் நம்பரில் சொல்லலாம், இல்லை யூபிஐயில் ஸ்கியூஆர் பண்ணால் அந்த மாதிரி பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாட்டிலில் வந்து இதில் ஸ்கேன் பண்ணால் போதும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனால் உள்ள பாட்டில் போட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இது வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இது வந்து இப்போ டெமோங்கிறனால இப்போ இதுக்காக ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இப்போ இது ஒர்க் ஆகலை ஏதாவது ஒன்றுன்னா அவங்க உடனே 10 ரூபா கொடுத்துருவாங்க. கடையில் 10 ரூபா வாங்குவாங்க, இங்கே கொடுத்துருவாங்க. இப்போ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த நம்ம கடையில் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஓகே, இல்லை இல்லை, இங்கே வாங்குற கடைக்குள்ள மட்டும்தான் இந்த QR கார்டில் இவங்க ஸ்கேன் பண்ணுறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் போட முடியும். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அவங்க இங்கேருந்து கொடுக்க முடியும். பக்கத்து கடையோ வேற கடையோ எங்கேருந்து இதில் போட முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கடையோட அந்த அவங்க சாம்பிள் இது ஒரு பாட்டில் வச்சிங்கன்னா, அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். இந்த இது வந்து அவங்க ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கேனை வந்து நீங்கள் இதில் காட்டினா ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று, மொபைல் நம்பர் போட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பருக்கு வந்துடும். அந்த காசு 10 ரூபா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஆமாம், இப்போ யார் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை போடணும். போட்டிங்கன்னா அதுக்கு வந்துடுது. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய ஜிபே QR கோடை மென்ஷன் பண்ணலாம். எந்த எல்லா பாட்டிலுமே அவங்க 10 ரூபா தான் வாங்குறாங்க. அதனால் அந்த 10 ரூபா மட்டும் தான் அங்கே கிடைக்கும். ஆமாம், அவங்க வந்து 10 ரூபா மட்டும் தான் வாங்குறாங்க. அந்த 10 ரூபா வாங்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்துடும்.